யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீதும் அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போதே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளின் மீட்பு செயலின் பங்காளிகளாக வாழ்வோம். இன்று அன்னையாம் திரு அவையானது புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசரின் நினைவு நாளை சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்மை பாதிக்கும் ஒவ்வொரு இறப்பும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இறப்பை பற்றிய சிந்தனைகளை பலரது வாழ்வை புரட்டி போட்டதோடு இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்ற விடையும் தேட அழைப்பு விடுக்கின்றன. வாழ்வில் மனிதர்கள் சந்திக்கும் துன்பங்களை கடவுளின் சாபம், முன்னோரின் பாவ செயல்கள் மற்றும் கடவுளின் சோதனை என்பது பரவலான யூத கண்ணோட்டமாகும். இதற்கு மாற்றாக இயேசு சில துன்பங்களை இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டவை என்பதை சுட்டி காட்டுகிறார். லாசரின் இறப்பு மற்றும் இயேசுவின் தாமத வருகை, இந்த இரண்டுமே மார்த்தா, மரியாவுக்கு மாபெரும் துன்பத்தை ஏற்படுத்திய நிகழ்வுகள். இயேசுவை பொறுத்தவரையில் இது கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்த அச்சாரமிடப் போகும் நிகழ்வு. மானிட மகனுக்கு வாழ்வு மற்றும் இறப்பின் மீதுள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்த மக்களின் இறை நம்பிக்கையை தூண்ட செய்த நிகழ்வு. இறந்தவரின் கல்லறையை சுற்றி கொண்டே இருக்கும் அவரின் ஆவி 3 நாட்கள் கழித்து அகலும்போது
உடல் நாற்றமெடுக்கும் தொடங்கும் என்பது யூதர்களின் பரவலான நம்பிக்கை. அந்த சூழலிலும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கல்லறை கல்லை புரட்டியவரின் நம்பிக்கை வீண் போகவில்லை. இயேசு லாசரை பிணைத்திருந்த கட்டுகளை அவிழ்க்க செய்தது போல நாமும் நம்மையும் இச்சமூகத்தையும் பிணைந்திருக்கும் தன்னலம், பொறாமை, சமூக அடிமைத்தனை, குடிவெறி மற்றும் மன அழுத்தம் போன்ற கட்டுக்களை அவிழ்த்தெறிய வேண்டும். அப்போது நம்மால் நமது செயல்களின் வழியாக கடவுளின் மாட்சியை கண்டுணர முடியும். கடவுளின் மீட்பு செயலில் பங்காளிகளாக வாழ இன்றைய நாளில் இறைவனிடம் அருள் வேண்டுவோம். நன்றி.